ஏபி நாகராஜன். ஆண்ணே. அவரை பற்றி நீங்கள் அவருடைய படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. பாடல்கள்லாம் சூப்பர் ஹிட் ஆகிருக்கு. எவ்வளோ. ஆமாண்ணே. அவர் ஒரு நல்ல நடிகர் கூட. ஆனால் பெருசாக வர முடியல. சில படங்களும் நிறுத்திக்கிட்டார். ஆமாம். அப்புறம் டைரக்ட் பண்ண ஆரம்பித்தார். நல்ல எழுத்தாளர். சரி. அவரோட நெருங்கி பழகினவங்களுக்கு தான் தெரியும். அவருக்கு ராகங்கள் பூரா அத்தபடி. ஆஹா. நல்ல அருமையான குரல் வளமுள்ளவர். அழகாக பாடுவார். ஐயோ. பழைய பாடல்கள்லாம் அழகாக பாடி காமிப்பார். கிரேட். ராகங்கள்லாம் தெரியும். நிறைய இலக்கியம் படித்தவர். இப்போது எல்லாருக்கும் திருவிளையாடலில் வந்த பாடல்கள்லாம் சூப்பர் ஹிட் ஆனது தெரியும். திருவிளையாடலில் அந்த காமெடி சீன் சிவாஜியும் ஆமாம் நாகேஷும் பேசிய கேள்வி பதில் அது வந்து சூப்பர் ஹிட் ஆச்சு. இன்றைக்கும் சூப்பர் ஹிட். அதுக்கு ஈக்குவலான காமெடிஷன். அவ்வளோ டைமிங்கோட யாரும் நடிக்கவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. கண்டிப்பாக. ஆனால் அதை கற்பனை பண்ணி கம்ப்ளீட்டாக எழுதுனது ஏபி நாகராஜன். ஆஹா. இப்போ மாதிரி காமெடி இருந்தது நீங்கள் இதுதான் நீங்கள் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு அவங்க ஏதோ ஒரு பண்ணிக்கிறாங்க, செட்டப் பண்ணிக்கிறாங்க. அது அவங்க அப்படி சிவாஜியோ நகேஷ் செட்டப் பண்ண விஷயம் இல்லை. அது கற்பனை பண்ணி முழுக்க கேள்வி பதில் கேள்வி பதில் கேள்வி பதில் கேள்வி அவ்வளோ சுத்தமாக க்ளீனாக எழுதி ஒரே ஷாட் அங்கேன்னு நடந்து அப்படி போய் அப்படி வந்து அவங்க ரெண்டு பேரும் அதை அவ்வளோ அற்புதமாக ஆக்ட் பண்ணி அப்படி எதுக்காக சொல்கிறேன்னா அவ்வளோ பெரிய மேதை அவர். கண்டிப்பாக எல்லா எல்லா விஷயமும் தெரிஞ்சவர். காய் மேலேயே ஒரு இல்லை. அது என்னென்னா கவிஞருக்கு வந்து இந்த வார்த்தைகள் விளையாடுவதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம். தேன் தேன்னா பார்த்தேன், சரி தேன் பக்கம் வர துடித்தேன் அப்படின்னு எழுதுறது. இது மாதிரி இந்த வித்தியாசமான எழுதணும் ஆசைகள் நிறைய உண்டு. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது தான் எழுத முடியும். அப்போ பழைய பாண்டியா வந்து ஒரு 15 நாளில் அந்த படத்தை முடித்தாங்க. ஏன்னா பழைய பாண்டியாவுக்கு கால் ஷீட் கொடுத்துட்டு சிவாஜி அவர்களுக்கு வந்து அமெரிக்காவிலேருந்து அழைப்பு வந்தது விருது கொடுக்கறதுக்காக. அதுக்கு போகணும். திருப்பி வர 1 மாதம் ஆகும். இவங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க. அவருக்கு 3 வேஷம், ராதாவுக்கு 3 வேஷம், ஏகப்பட்ட பிரச்சனை. இப்போ பந்தில் சார் கூட புட்டன்னா சிங்கமுத்தலாம் சிண்டாரு சொன்னாங்க. ஒரு 4-5 இடத்துல செட்டு போட்டு ராத்திரி பகலாக ஷூட் பண்ணாங்க. அதில் ஒரு 5-6 பாட்டு வேணும்னு சொல்லி சுச்சுவேஷன் சொல்லிட்டாங்க. கவிஞரும் விஸ்வாமுக்கு வந்து பாட்டெலாம் எழுதி கொடுத்தாங்க. ஆமாம். அப்போ வந்து அந்த பாட்டை வந்து அதாவது கவிஞர் எழுதி விஸ்வான் டியூன் போட்ட பாட்டுன்னு எடுத்துக்கிட்டா மேக்ஸிமம் அவங்க பண்ண ஒரு 1000 பாட்டு 2000 பாட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். கண்டிப்பாக. அதில் ஒரு 20-30 பாட்டு தான் கவிஞர் எழுதி அவர் கவிஞர் எழுதினா கவிஞர் சொல்லி பல்லவி சொல்லி அவர் டியூன் போட்ட பாடல்கள் இருக்கும் இல்லையா. அது ஒரு 20-30 பாட்டு தான் இருக்கும். மேக்ஸிமம் அவருடைய டியூனுக்கு தான் அவர் எழுதியிருப்பார். அதே மாதிரி அவர் டியூன் பல்லவி சொல்லிவிட்டு சரணம் என்ன போடான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கவிஞரை சரணம் சொல்லுவார். அதுக்கு டியூன் அவர் போடுவார். இப்படி ஒரு 2 பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. 90%. ஆமாம் மெட்ரிக் தான் எழுதியிருக்காரு பெரும்பாலும். அது வந்து 2 பேரும் கரெக்டாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இந்த இடத்துக்கு இப்படி தான் இருக்கணும்னு அவர் நினைக்கிறதுக்கும் இவர் நினைக்கிறதுக்கும் ஒரு ஒற்றுமை இருந்ததுனால அது ரொம்ப சுலபமாச்சு. கண்டிப்பாக. அவ்வளோது இதுவாக. அப்போ அந்த அத்திக்காய் காய் பாடம் வந்து வித்தியாசமாக ஒரு பாட்டு டியூன் போடுறியாடா அப்படிம்பாரு இவர். என்ன பெருசாக வித்தியாசமாக போடுங்களேன், ஒரு சேலஞ்சு மாதிரி. ஓகே. பஞ்சம் எழுதிக்க அப்படிம்பார். அத்திக்காய் காய் அப்படின்னு வரைக்காய் ஆலங்காய் வெண்ணிலை வேணும் வரிசைக்கு வந்து காயிலே வந்துகிட்டு இருக்கோம். அப்படி யோசிச்சுட்டே இருந்தார் விஸ்வநாதன். உடனே டியூன் பண்ணார். அத்திக்காய் காய் ஆலங்காய் வெண்ணிலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் டியூன் பண்ணார்.